ஆள் வச்சு கடத்திட்டீங்கன்னு சொல்றான். நான் தான் ஐடியா கொடுத்தேன், அதனாலதான் நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். நான் உங்க கூட இருக்கிறதுனாலதான் அந்த சக்தி உங்க மேல இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டு போறான். இனிமே அவளுக்கு அந்த இடத்த மட்டும் கொடுக்கவே கூடாது அத்தை. நான் உடனே இந்த வீட்டை விட்டு போறேன். கிளம்பு போ. பூஜா 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 இரு பூஜா. என்ன விட்டு போறேன்னு சொல்றீங்க? என் பையன் என்ன புரிஞ்சுக்கல, என் பொண்ணு என்ன புரிஞ்சுக்கல, நீயும் என்ன புரிஞ்சுக்காம இப்ப வீட்டை விட்டு வெளில போறியா? மாயும் வயிறு மறந்த என் பொண்ணு என்கிட்ட கொச்சுக்கிட்டு எனக்கு பிடிக்காதவங்க வீட்டுல போய் இருந்துகிட்டா. அவளுக்கு பிறந்த பேர குழந்தைய கூட ஆசையா தொட்டு தூக்கி கொஞ்சம் கூட விடாம பண்ணிட்டா. ஆனா நீதான், நீ ஒருத்திதான் எப்பவும் என் பக்கத்திலேயே இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீயும் என்ன கைவிட்டு போறேன்னு சொல்ற பாத்தியா? சரி போ போ. இல்ல இத பாரு பூஜா, நான் சொன்ன என் பேச்ச கேப்பியா? நீ கேப்ப, கண்டிப்பா கேப்பேன். அப்படின்னா இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. அது வந்து பூஜா நீ எதுவும் பேசாத, லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள போன்னு சொன்ன உடனே வா. நடக்க போற எலெக்ஷன்ல அம்மா ஜெயிக்கணும். அதுக்கு என்ன மாதிரியெல்லாம் பிரச்சாரம் செய்யணுமோ நாம அதை இமிடியேட்டா செய்ய ஆரம்பிக்கணும். ரங்கநாயகியத்தை செஞ்ச இடைஞ்சல் எல்லாத்தையும் ஊர் மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுவோம். அதுவே நமக்கு பிரச்சாரமா இருக்கும் சக்தி. நாம பொய்யா குத்தம் சொல்றோம்னு அவங்க எதிர் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கே நமக்கு டைம் சரியா போயிடும். அதனால நாம மக்களுக்கு செய்ய போற நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி ஓட்டு கேட்போம். அதுதான் நமக்கு சாதகமா இருக்கும். நமக்கு சாதகமான விஷயம் எது, பாதகமான விஷயம் எதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாத அத்தை. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நீங்க இந்த தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்காக ஒரு பக்காவான பிளான போட்டு கொடுக்கறதுக்கு நிறைய ரிசர்ச் ஏஜென்சி இருக்காங்க அத்தை. அவங்கள யாரையாவது ஒருத்தரை நம்ம கூப்பிடலாம். அவங்க போட்டு கொடுக்கற பிளான் படி நம்ம பிரச்சாரத்தை டிசைன் பண்ணலாம். அப்படி செஞ்சோம்னா நீங்க தான் அத்தை ஜெயிப்பீங்க. எங்க அம்மாவை நீங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இந்த ஊரே அவங்க மேல கோவமா இருக்காங்க. அப்படிலாம் நம்ம நம்பிட்டு அசால்ட்டா இருந்துடக்கூடாது. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணுங்கிறதுக்காக ரங்கநாயகியத்தையும் அவங்க கூட இருக்கிறவங்களும் என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த ஊர்க்காரங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா? அவங்கள நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். உங்களை ஜெயிக்க வைப்பேன். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஊரே ரங்கநாயகிக்கு எதிராதமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. அவங்கள நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அது எல்லாத்தையுமே வெற்றி தயங்காம செய்வோம். அத்தை, வெற்றியை கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க அத்தை. ரிசர்ச்காரங்களை நம்ம நாளைக்கே வர சொல்லி பேசிடலாம். அவங்க எல்லாம் எதுக்கு? அவங்கள கூப்பிட்டா வீணா செலவுதான் அதிகமாகும். அம்மா, நீங்க கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு வீணா போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. இப்ப நீ கண்டவங்கன்னு யார சொல்ற? பூஜாவியா? அத பத்தி எல்லாம் பேச வேணாமா? இந்த தேர்தல் விஷயத்துல நான் தான் உங்க பக்கம் இருப்பேன்னு சொன்னேன்ல. இப்போ நான் உங்க பக்கம் தான் இருக்கேன். நான் உங்க கூட இருக்கேன்ற நம்பிக்கையில இருங்க. நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த ஊர் முழுக்க மீனாட்சி தான் ஜெயிப்பான்னு பேசிக்கிறாங்க. ஆனா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு நான் உறுதியா சொல்றேம்மா. நீ சொல்றது உண்மையா இருந்தா என்ன ஜெயிக்கவே பார்க்கலாம். எஸ்கேப் ஆகுறியா? அத்தையை பார்த்த உடனே உனக்கு பயமா? நீ தெரு தெருவா அலைஞ்சாலும் உங்க அம்மாக்கு ஒரு ஓட்டு கூட விழாது. எல்லா ஓட்டும் எங்க அத்தைக்கு தான் விழும். இப்படி நீ அலையறதுக்கு பதிலா ரோட்ல ஏதாவது இட்லி கடை போட்டு வியாபாரம் பண்ணிருக்கலாம். ஒரு 1000-2000 தேறி இருக்கும். சரி சரி கிளம்பு. நாங்க பிரச்சாரம் பண்ணணும்ல. போப்போ. நமது ஓட்டு நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம். உங்கள் சின்னம், எங்கள் ஓட்டு. வெற்றி வேட்பாளர்
நுழைய கூடாது. திரும்பி போங்க. ஓட்டு போட மாட்டோம். திரும்பி போங்க. ஆமா, எங்க தெருவுக்குலாம் வரக்கூடாது. திரும்பி போமா. திரும்பி போங்க. திரும்பி போங்க. போங்கம்மா. அத்தை பாத்தீங்களா? அங்க பாருங்க, எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு அவ எப்படி நிக்கிறா பாருங்க. திரும்பி போங்க. திரும்பி போங்கம்மா. திரும்பி போங்க. ஓட்டு கிடையாது. ஏங்க போருங்க. இப்ப எதுக்கு திரும்பி போக சொல்றீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. என்ன தம்பி தெரியாத மாதிரி கேக்குற? உங்க அம்மா தானே பஞ்சாயத்து தலைவியா இருந்தாங்க. எங்க பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? எங்க தெருவுல 5 வருஷமா தண்ணி வரல. அதை தீர்த்து வச்சீங்களா? ஓட்டு கேட்கற அன்னைக்கு மட்டும் தான் வருவீங்களா? இதுக்கு முன்னாடி என்னைக்காவது வந்திருக்கீங்களா? தண்ணி பிரச்சனையை தீர்த்து வைக்காத ரங்கநாயகி இங்க ஓட்டு கேட்க வரக்கூடாது. ஓட்டு கேட்க விட மாட்டோம். ஆமா விட மாட்டோம். திரும்பி போங்க. நாங்க விட மாட்டோம். போங்க. திரும்பி போங்க. வராதீங்க. எங்க ஓட்டு உங்களுக்கு இல்ல. திரும்பி போங்க.